என்ன பெருமையாக பேசப்படுகிறது என்றால், இவர் கூட்டம் நடத்துகின்ற இடத்திற்கு வந்து சேருவதற்கு 8 மணி நேரமானது. அப்படின்னா அவ்வளவு பெரிய கூட்டம் வழிமறித்து நின்றது என்று பொருள்பட ஒரு கருத்தை உருவாக்குவதற்கு நீங்கள் முயலுகிறீர்கள். இந்த பிம்பம் கட்டுகின்ற முயற்சி தான் இந்த சாவுக்கு காரணம் என்பது என்னுடைய கருத்து. ஒரு மனிதன் பேசுகிற கூட்டத்தை கேட்க வந்ததற்கு மக்களுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை என்பது தேவையா என்பதுதான் கேள்வி. இவர்களுடைய அறியாமையின் காரணமாக இது நடக்கிறது என்றுதான் நான் கருதுகிறேன். அதாவது முத்துராமலிங்க தேவர் பேசுவார், அந்த காலத்திலே ஒவ்வொருவரும் அண்ணா பேசுவார், யாராரோ பேசுகிற போது பெரும் கூட்டங்கள் பொட்டால் இறம்பி வழியும், லட்சம் பேர் கூடினார்கள் என்றெல்லாம் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் இப்பொழுது நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்றால், பேசுவதனால் ஏற்படுத்துகின்ற மயக்கத்தை விட ஒரு பிம்பத்தை கட்டுவதற்கு அந்த கூட்டம் தான் நமக்கு பயன்படும், நம்ம அரசியல் தலைவராக நிறுத்தப் போவது அப்படி கூடுகின்ற பேய்த்தனமான கூட்டம்தான் என்கின்ற கருத்து உங்களுக்கு இருக்கின்ற காரணத்தினால், ஒரு ஊருக்கு போனோம், நேரடியாக கூட்டம் நடக்கின்ற இடத்தினுடைய பின்பகுதியை அடைந்தோம், மேடையில் ஏறி நின்றோம், மக்களை பார்த்து பேசினோம் என்பது இல்லை. இங்கிருந்து தொண்டர்களை எல்லாம் வர சொல்லி திருச்சியில் விமான நிலையத்திலிருந்து மரக்கடைக்கு போவதற்கு 8 மணி நேரம் ஆனது என்று சொன்னால், அந்த ஊர்வலங்கள் அவர்கள் மேலே லொங்கு அந்த தொண்டர்கள் ஓடி வருவது என்றெல்லாம் பார்க்கிற போது மனதுக்கு வேதனையாக இருக்கு. எதற்காக லொங்கு? நீங்கள் பேருந்தில் உட்கார்ந்து கொண்டு வருகிறீர்கள், அவர்கள் லொங்கு உங்களை சுற்றி ஓடி வருகிறார்கள். 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் ஓடி வருகிறார்கள் இளைஞர்கள். பிறகு அந்த கூட்டம் என்ன பெருமையாக பேசப்படுகிறது என்றால், இவர் கூட்டம் நடத்துகின்ற இடத்திற்கு வந்து சேருவதற்கு 8 மணி நேரமானது. அப்படின்னா அவ்வளவு பெரிய கூட்டம் வழிமறித்து நின்றது என்று பொருள்பட ஒரு கருத்தை உருவாக்குவதற்கு நீங்கள் முயலுகிறீர்கள். இந்த பிம்பம் கட்டுகின்ற முயற்சி தான் இந்த சாவுக்கு காரணம் என்பது என்னுடைய கருத்து. போலீஸில் ஏதோ 2 இடங்கள் இவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், அவையெல்லாம் சின்ன இடங்கள் என்று இருக்கிற இடத்திலேயே இதை கேட்டபோது சரி பரவாயில்லை என்று சொல்லி அவர்கள் இந்த இடத்தை ஒதுக்கி இருக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், ஒரு 60 வயது பெண்மணி ஒரு பேட்டி கொடுத்தார். அந்த பேட்டி என்னை ரொம்ப கவர்ந்தது. அவர் சொன்னார், இந்த மாதிரி பேய்த்தனமாக கூட்டம் கொடுக்கின்ற ஆளுகளுக்கெல்லாம் பொட்டக்காட்டில் கூட்டம் நடத்த வேண்டியதானே, எதற்காக நாம் ஊருக்குள் நடத்த வேண்டும்? ஊருக்குள் நடத்தினால் நிற்பதற்கு இடமில்லை, நகர்வதற்கு இடமில்லை. நீங்கள் காரை நடுவில் கொண்டு போய் நிறுத்துவதற்கு, பேருந்தை நிறுத்துவதற்கு முயலுகிறீர்கள். அந்த பேருந்து அகலம் அந்த கூட்டத்தில் இடம் கிடையாது. ஒவ்வொருவனும் விலகி நெருக்கி நிற்பதற்கு தான் இடம் இருக்கிறது. கையையே அசைக்க முடியாது. இதில் கர்ப்பிணி பெண்கள் வேறு, இதில் பிள்ளை வைத்திருக்கிற பெண்கள் வேறு. எல்லாருக்கும் ஒரு நடிகர் 70 mm திரையிலே பார்த்த பிரம்மாண்டமான 100 பேரை அடிக்கக்கூடிய அந்த மாபெரும் தலைவரை நாம் நேரில் பார்க்க போகிறோம் என்றுதான் அந்த மக்கள் மயங்குகிறார்களே தவிர உண்மை என்னவென்று அவர்களுக்கு தெரிவதில்லை. நான் சொல்றேன், கடைசியில் இந்த பேருந்து உள்ளே நுழைவதற்கு ஏற்பட்ட அலைமோதல் இருக்கிறது, அதுவே ரொம்ப கொடுமையானது என்று பார்த்தவர்கள் சொல்கிறார்கள். அந்த 70 mm திரையிலே பார்த்து பழக்கப்பட்ட அந்த பிம்பம் தான் நீங்கள் என்று மக்கள் கருதுவதுதான் இவ்வளவு பெரிய கூட்டம் கூடுவதற்கு காரணம். இன்னும் அரசியல் தலைவனாக நீங்கள் என்ன விதமாக நாட்டை மாற்றி அமைக்கப் போகிறீர்கள் என்றெல்லாம் அவர்கள் சிந்திப்பதில்லை. உங்களை பார்க்க வேண்டும். அதிலே பார்த்தபோது எப்படி இருந்தீர்கள்? 100 பேரை சினிமாவிலே அடிக்கிறீர்கள், இங்கே 100 பேர் உங்களுக்கு பாதுகாப்புக்கு தேவைப்படுகிறதே. பாதுகாப்பு இல்லாமல் 100 பேரை நீங்கள் அடித்து இங்கேயும் சாய்த்து விட முடியாதே. நீங்கள் சொல்ல வேண்டும், இந்த மக்களுடைய அறியாமையை முதலிலே போக்கிவிட்டு அரசியல் அறியாமையை போக்க வேண்டும். இனிமேல் நான் சொல்லுகிறேன், விஜயினுடைய கூட்டத்திற்கு ஊர்வலங்கள் நடத்துவதற்கு அனுமதிக்கக்கூடாது. யாரும் கூட ஓடி வருவதற்கோ தொடர்ந்து வருவதற்கோ ஊரை நிலைகுலைய செய்வதற்கோ. உங்களுடைய நோக்கம் என்ன? 8 மணி நேரம் திருச்சி குலுங்கியது, 6 மணி நேரம் கரூர் குலுங்கியது என்கின்ற கருத்து வெளிப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள். ஊரை குலுங்க வைப்பதற்கும் அவர்களுடைய நாளாசரி வாழ்க்கையை மறிப்பதற்கும் நீங்கள் தேவையில்லை. அப்படியானால் அந்த அம்மா சொன்னது போல பொட்டக்காட்டில் போய் கூட்டம் நடத்துங்கள், யாருடைய வாழ்க்கையும் பாதிக்காது. ஊர் மக்கள் ஊர் வேலையை பார்த்து கொண்டிருப்பார்கள், நீங்கள் உங்களுடைய சொந்த வேலையை பாருங்கள். ஆகவே இதை போலீஸும் ஒழுங்குபடுத்த முடியாது, மற்றவர்கள் ஒழுங்குபடுத்த முடியாது. போலீஸ் தடியை தூக்கினான் என்பீர்கள், அனுமதி கொடுக்காவிட்டால் அனுமதி கொடுக்கவில்லை என்பீர்கள், கொடுத்தால் பிறகு அது ஊருக்கு நடுவிலே நடக்கின்ற காரணத்தினால் இது போன்ற நிலைகளெல்லாம் ஏற்படுகின்றன. தனியாக நீங்கள் உயர்நீதிமன்றத்திற்கு போனாலும் சரி, அல்லது விசாரணை கமிஷனின் மூலமே இவையெல்லாம் வெளிப்பட்டாலும் சரி, உண்மை என்பது உண்மைதான். அது உங்களுக்கு தெரியாதா என்று நான் கேட்கின்றேன். நீங்களே பேசிக் கொண்டிருக்கிற போது தண்ணீர் என்று மயங்கி விழுவதை பார்த்திருக்கிறீர்கள். தண்ணீர் போத்தலை கொடுங்கள் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறீர்கள். ஆனால் இவ்வளவு நெரிசலுக்குள் இந்த மக்கள் நிற்க முடியுமா? நாம் அதிக நேரம் இப்படி செய்து விட்டோமே என்று சொல்லி ரொம்ப நெரிசலாக இருந்தால் நாம் இன்னொரு நாளைக்கு நான் பேச வருகிறேன், நீங்களெல்லாம் அமைதியாக கலைந்து போங்கள் என்று சொன்னால் கூட மக்கள் பதற்றப்பட்டிருக்க மாட்டார்கள்.
ஆகவே இந்த இவ்வளவு கொடிய சாவுகளுக்கு நேரடியாக நீங்கள் காரணம் என்று நான் சொல்லவில்லை. நீங்கள் என்ன அறிவால் எடுத்துக்கொண்டு போய் அவர்கள் இறந்து போனார்கள், அதெல்லாம் காரணம் இல்லை. ஆனால் உங்களுடைய அறியாமை மிகுந்த பிம்பம் கட்டுகின்ற அந்த முயற்சி மனித கூட்டத்தை நெரிசலுக்கு ஆளாக்கி இத்தகைய சாவுகளை ஏற்படுத்துகிறது என்பதுதான் என்னுடைய கருத்து.